இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் உள்ள யூடியூப் ஆப்பில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு 5 செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக உள்ள செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணதும் ஹோமில் தான் வந்து நிற்கும். ஹோமில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே எந்தெந்த வீடியோலாம் பார்த்துருக்கோமோ அது சம்மந்தமாக இருக்கும். அந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக மியூட்டில் அது ப்ளே ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ண அடுத்தடுத்த வீடியோ அந்த மாதிரி ப்ளே ஆகும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அப்படி ப்ளே பண்ணாமலே மியூட்லேயே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்த 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ப்ளே ஆகும். இந்த செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா, உங்களோட யூடியூப் ஆப்பில் மேலே வந்து உங்களோட அக்கௌண்ட் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா மியூட்டட் ப்ளேபேக் இன் ஃபீட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரலையாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல்வேஸ் ஆன், வைஃபை ஒன்லி, ஆஃப்னு 3 ஆப்ஷன் இருக்கும். வைஃபை ஒன்லியில் தான் அதில் டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ஆல்வேஸ் ஆன் கொடுத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களோட ஹோம் பேஜில் இருக்கிற வீடியோவெலாம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். இந்த செட்டிங்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை ஸ்கிப் பண்ணுவோம். டபுள் டேப் பண்ணோன்னா ஸ்கிப் ஆகும். அப்படி டபுள் டேப் பண்ணும்போது 10 செகண்ட் தான் ஸ்கிப் ஆகும். அந்த 10 செகண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாவது செட்டிங்ஸ். அதுக்கு நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் போயிட்டு ஜென்ரல் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு சீக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 5 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக 10 செகண்டில் இருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஸ்கிப் ஆகும். நான் இப்போ 20 செகண்டில் வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணிங்கன்னா 20 செகண்ட் ஸ்கிப் ஆகும். மறுபடியும் அந்த செட்டிங்ஸை மாற்றினா நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த செட்டிங்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் என்னென்னா, நமக்கு பிடிச்ச வீடியோஸ்ன்னு சொல்லி ஒரு சில சேனல்ஸை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். அவங்க சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணாங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற டைமில் ஃப்ரீயாக இல்லைன்னா அந்த வீடியோ பார்க்க மறந்துடுவோம். அந்த நோட்டிஃபிகேஷனையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்மளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு நைட்டு 8 மணிக்கு அப்புறமா ஃப்ரீயாக இருக்கோம்னா அந்த 8 மணிக்கு அப்புறமா முந்தின நாள் நைட்டு 8 மணிலேருந்து இன்றைக்கி நைட்டு 8 மணி வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறவங்க வீடியோ போட்டிருக்காங்களோ அந்த வீடியோ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சா அந்த 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் மொத்தமாக உங்களுக்கு வரும். அதான் இந்த செட்டிங்ஸ். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாகவே ஷெட்யூல்டு டைஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எத்தனை மணிக்கு உங்களுக்கு அந்த மொத்த நோட்டிஃபிகேஷன் வரணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 8 மணியை சூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் எனக்கு முந்தின நாள் நைட்டு 8 மணிலேருந்து இன்றைக்கி நைட்டு 8 மணி வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறவங்க யாரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக 8 மணி ஆனதும் எனக்கு மொத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா, நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருப்போம் நிறைய வீடியோஸு. அப்புறம் நிறைய வீடியோஸை வாட்ச் பண்ணியிருப்போம். அந்த வாட்ச் ஹிஸ்ட்ரி, சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாம் சேவ் ஆகிட்டே இருக்கும். அது சேவ் ஆகாமல் நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பப்போ நம்ம அந்த சேவ் ஆகிறத கிளியர் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது தான் இந்த 4வது செட்டிங்ஸ். இதுக்கு நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. அடுத்து கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதையும் கிளியர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பாஸ் வாட்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதையும் அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியையும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கு சேவ் ஆகாது ஹிஸ்ட்ரி. அதை ரெண்டையும் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் யூடியூப்பில் என்னென்ன சர்ச் பண்ணுறீங்க, என்னென்ன வாட்ச் பண்ணுறீங்கன்னு எதுவுமே சேவ் ஆகாது. உங்கள் மொபைலில் ஹிஸ்ட்ரியே சேவ் ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். 5வதாக பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் என்னென்னா, நம்மளோட ட்ரெண்டிங் பேஜில் வந்து நம்ம சுற்றி உள்ள லொக்கேஷனில் உள்ள ட்ரெண்டிங் மட்டும்தான் வரும். மேக்ஸிமம் அதில் தமிழில் உள்ளது தான் இருக்கும். 1-2 ஹிந்தி அந்த மாதிரி இருக்கும். வேறு ஒரு நாட்டில் உள்ள ட்ரெண்டிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த செட்டிங்ஸ். இதுக்கு நீங்கள் உங்களோட செட்டிங்ஸில் போய்க்கோங்க. அதில் ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அதில் கடைசியில் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எந்த நாட்டோட ட்ரெண்டிங் உங்களுக்கு வேணுமோ அந்த நாட்டை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு உங்களோட ட்ரெண்டிங் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் உள்ள ட்ரெண்டிங் வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ இது மூலமாக அந்த நாட்டில் என்ன ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இதை தெரிஞ்சுக்க ஆசை இருக்காது. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஆசை இருக்கலாம். அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள்.
இன்றைக்கி நாம் பார்த்த 5 செட்டிங்ஸ்லேருந்து ஒரு செட்டிங்ஸாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த செட்டிங்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, யூஸ்ஃபுல்லான ஆப்ஸு, அப்புறம் மாசான கேம்ஸை பற்றி தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பிள்னா கேமுல்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வரேன். நன்றி, வணக்கம்.